Hi friends, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செலீனியம் வெப் டிரைவரில் யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் எப்படி வந்து செலீனியமை எக்லிப்ஸ் கூட கான்ஃபிக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செலீனியம் கான்ஃபிக் பண்ண எக்லிப்ஸை வச்சுக்கிட்டு நாம் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் ஏற்கனவே சொன்னோம் செலீனியம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெப் ப்ரௌசரை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூட் ஆஃப் டூல்ஸ் அப்படிங்கிறதா செலீனியம் அப்படின்னு சொன்னோம். சரி சார், இந்த வெப் ப்ரௌசரில் நாம் என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம், அதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 கமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரௌசர் கமெண்ட், நேவிகேஷன் கமெண்ட், விண்டோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரௌசர் கமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது கமெண்ட்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மெத்தட்ஸ். அப்போ நான் அந்த ப்ரௌசரில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்ன, நேவிகேஷன் ரிலேட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்ன, விண்டோ பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த கமெண்ட்ஸ் கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசரில் எப்படி ஒரு யூஆர்எல் கொடுக்கறது, ப்ரௌசரில் எப்படி அந்த பேஜ் சோர்ஸை பார்க்குறது, அந்த ப்ரௌசரில் எப்படி வந்து யூஆர்எலை கெட் பண்ணுறது, அதில் நான் கொடுத்துருக்கிற யூஆர்எலும் டிஸ்பிளே ஆகிற யூஆர்எலும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நாம் வந்து இதில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலீனியம் யூஸ் பண்ணி இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதை நாம் இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம என்னென்னு கிரியேட் பண்ணியிருக்கோம், செலீனியம் ட்ரைனிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் நான் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பேக்கேஜாக இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ப்ரௌசர் கமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். அதனால் நான் வந்து என்னென்ன பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன், ப்ரௌசர் கமெண்ட்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு என் பேக்கேஜ் நேமை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து எழுதணும். டெஸ்ட் கேஸ் எதுக்காக சார் எழுதணும், ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் எழுதணுமா, அப்படி இல்லை. பிகினிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் தேவைப்படும். ஸோ அந்த சினாரியோவுக்கு வேண்டி தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம், இனிஷியல் ஸ்டேஜில் நாம் வந்து டெஸ்ட் கேஸ் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நான் கிரியேட் பண்ணக்கூடிய டெஸ்ட் கேஸும் நாம் பார்க்கக்கூடிய டாப்பிக்கான டெஸ்ட் கேஸ் தான் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ டெஸ்ட் கேஸில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கணும், ஒரு ப்ரௌசரை லான்ச் பண்ணணும். அப்போ நம்ம தான் டிசைட் பண்ணணும் என்ன ப்ரௌசரை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செலீனியமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ப்ரௌசர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதில் நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறது வந்து க்ரோம் ப்ரௌசரை லான்ச் பண்ண போகிறேன். லான்ச் க்ரோம் ப்ரௌசர். அடுத்தது வந்து ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ண உடனே அதில் ஒரு யூஆர்எல் கொடுக்கணும். எதுக்காக, டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஓப்பன் த யூஆர்எல் ஆஸ் எந்த பேஜுக்கு வேணுமோ அந்த பேஜோட யூஆர்எல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கொடுக்க போகிறது வந்து கூகுளோட யூஆர்எலை கொடுக்குறேன். எனக்கு வந்து யூஆர்எல் எப்படி இருக்குன்னே தெரியாது சார் அப்படின்னா நாம் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ரௌசரில் போயிட்டு நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சது வந்து google.com அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இந்த யூஆர்எலை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்னோட யூஆர்எல். இதே வந்து நான் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு வரும்போது அப்போ எனக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த டெஸ்ட் கேஸ் கொடுக்கக்கூடிய நம்மளோட மேனேஜர்ஸ் இல்லை டீம் லீட்ஸு அசோசியேட்ஸு அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இல்லை நம்மளோட கிளைண்ட் கூட டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு யூஆர்எல் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த யூஆர்எலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம யூஆர்எல் எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஒரு பேஜோட டைட்டிலை கெட் பண்ணணும். கெட் பேஜ் டைட்டில். அடுத்தது வந்து கெட் பேஜ் டைட்டில் லென்த். அடுத்து நாம் என்ன பண்ணணும்னா என் பேஜோட கரண்ட் யூஆர்எல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். கெட் கரண்ட் யூஆர்எல் ஆஃப் த பேஜ். அடுத்து நான் என்ன பண்ணணும், என் பேஜில் இருக்கக்கூடிய கிளாஸ் கெட்
பேஜ் கிளாஸ். அடுத்து நான் என்ன பண்ணணும், இன்னும் ஒரு கமெண்ட் இருக்குங்க, அதாவது கெட் பேஜ் சோர்ஸ். அடுத்து நாம் என்ன பண்ணலாம், ப்ரௌசரை வந்து வெயிட் பண்ண வைக்கலாம், வெயிட் 5 seconds. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என் ப்ரௌசரை குவிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட டெஸ்ட் கேஸ் வந்து ரெடி. இந்த டெஸ்ட் கேஸுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் கேஸை காப்பி பண்ணிவிட்டு நான் கிரியேட் பண்ணக்கூடிய என்னோட கிளாஸுக்கு, அதாவது நான் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கிளாஸ்க்குள்ளே இதை கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் கமெண்ட்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இதில் சேவ் பண்ணிக்கிறேன், கொடுத்து ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த கிளாஸும் வந்து க்ரியேட் ஆகிடும். பாருங்கள், நான் கொடுத்துருக்குற அதே நேமில் வந்து எனக்கு கிளாஸும் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து என்னோடய ஸ்கிரிப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் தான், ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் என்ன ஸ்டெப்புக்கு என்ன கோடு எழுதணுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரௌசரில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குங்கிறதும் தெரியணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு ப்ரௌசரை லான்ச் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், என்னோட இந்த செலீனியம் வெப் டிரைவர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ வெப் டிரைவர், இதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து நான் டிரைவர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். எந்த ப்ரௌசரை நாம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், க்ரோம் ப்ரௌசர். அதனால க்ரோம் டிரைவர் அப்படின்னு வரும். இந்த இடத்துல டிரைவர் அப்படிங்கிறது ப்ரௌசருக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேம் தான். அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் க்ரோம் டிரைவர்னு கால் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ டிரைவர் டாட், இப்போது கெட்டுன்னு கொடுங்க. மொத்தமாக இருக்கக்கூடியதே இவ்வளோ தாங்க ப்ரௌசர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த கெட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, டிஃபால்ட்டாக ஒரு யூஆர்எல்லை கொடுக்குறக்கு. கெட் கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, என் பேஜில் இருக்கக்கூடிய கிளாஸ் என்னென்னு, என் கரண்ட் யூஆர்எல் என்ன, பேஜ் சோர்ஸ் என்ன, டைட்டில் என்னங்கிறத எடுத்துக்கலாம். சார் கடைசியில் இருக்கிற ரெண்டோட யூஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு மல்டிபிள் டேப் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டேப் வந்து எத்தனை டேப் இருக்குது, அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நாம் யூஸ் பண்ணக்கூடியது இந்த கான்செப்ட்டு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூஆர்எலை காப்பி பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்து என்ன சொல்லியிருக்கு, பேஜோட டைட்டில் என்னங்கிறது சொல்லணும். system.out.printlnல நான் சொல்கிற பேஜ் டைட்டில் கொடுத்துட்டு, என் பேஜுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, நான் ஓப்பன் பண்ணியிருக்கிற ப்ரௌசர், அதனுடைய டைட்டிலை எடுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்கு, பேஜோட டைட்டில் லென்த் என்ன அப்படிங்கிறது சொல்லுது. அப்போ நாம் இங்கே வந்து என்னென்னு கொடுத்துக்கலாம், சேம் கோடுங்கிறதுனால நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், கெட் டைட்டில் டாட் லென்த், அவ்வளோதான். அடுத்து வந்து கரண்ட் யூஆர்எல், இந்த இடத்துல கெட் டைட்டிலுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம், கெட் கரண்ட் யூஆர்எல், அவ்வளோதான். அடுத்து கெட் பேஜ் கிளாஸ், பேஜ் கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நாம் இப்போ எந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியிருக்கோம், க்ரோம் ப்ரௌசர், இந்த கிளாஸை தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக அது டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அந்த இடத்துல ப்ளஸ் டிரைவர் டாட் கெட் கிளாஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பேஜ் சோர்ஸு. இப்போது பேஜ் சோர்ஸை நாம் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பேஜ் சோர்ஸுங்கிறது என்ன. இப்போ நாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்குது பாருங்கள், சாரி டெவலப்பில் போனோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு காட்டும் ஷோ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கமெண்ட் இது சஃபாரி ப்ரௌசருங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இதே வந்து க்ரோம் ப்ரௌசராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும்.
ஸோ அந்த ஆப்ஷனை தான் நம்ம இங்கே வந்து கொடுக்க போகிறோம். இந்த பேஜுக்கு ப்ரௌசர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கோடு என்ன அப்படிங்கிறத அது நம்மளுக்கு வந்து காட்டும். அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல சும்மா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா டிரைவர் டாட் கெட் பேஜ் சோர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சா system டாட் அவுட் டாட் println கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆயிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், 5 செகண்ட் வெயிட் பண்ண வைக்கணும். அதுக்கு நான் வந்து த்ரெட் டாட் ஸ்லீப் ஆஃப் 5 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு எரர் வருது. காரணம் என்னன்னு கேட்டால் இதுக்கு நான் ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணோம். அது வந்து இன்டரப்டட் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத த்ரோ பண்ணும். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ப்ரௌசரை என்ன பண்ண சொல்லியிருக்கு, குவிட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ குவிட், அவ்வளோதான் என் கோடு. ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கன்சோலில் வந்து காட்டுதா க்ரோம் ப்ரௌசர் என்ன வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். உங்களுக்கு ப்ரௌசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகிட்டு இருக்கா பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. கூகுள் பேஜை எனக்கு ஓப்பன் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஸ்பிளே பண்ணுது பாருங்கள், Chrome is being controlled by automated test software. ஸோ நம்மளுக்கு இந்த ரிப்பனே வந்து நம்மளுக்கு சொல்லிடு என்னன்ட்டு, நம்மளோட ப்ரௌசரை வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணல, நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு. மேபி யூஆர்எல் தப்பாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒர்க் ஆகுது பாருங்கள். யூஆர்எல் தப்பாகவே இருந்தாலும் என்ன இருக்குது, எனக்கு அவுட்புட் வந்திருக்கா, பேஜ் டைட்டிலோட லென்த்து என்ன, கரண்ட் யூஆர்எல் என்ன, கிளாஸ் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கா. ஸோ என் ப்ரோக்ராம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். சரிங்களா, கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இதே தான் அவுட்புட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து நேவிகேஷன் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.